When I got to office, I checked my emails. When I got to office, I checked my emails. நான் அலுவலகத்திற்கு போகின்ற போது என்னுடைய இமெயில்ஸை செக் பண்ணுறேன் நான். When I got to office, I checked my emails. When I study my lessons, I understand well. When I study my lesson regularly, I understand well. நான் தினமும் என்னுடைய பாடங்களை படிக்கின்ற போது அதனை விளங்கிக் கொள்கிறேன் நான். When I go to market, I collect vegetables. When I go to market, I collect vegetables. சந்தைக்கு செல்கின்ற போது நான் மரக்கறிகள் வாங்குகிறேன் நான். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு விளங்குதா? என்னண்டா இது இம்பார்ட்டண்டான விஷயம். நாங்கள் நிறைய இடத்துல இப்படி பேசுவோம். ஸோ இதை எப்படி நாங்கள் கிரியேட் பண்ணணும்? நான் வருகின்ற போது, நான் போகின்ற போது, நான் படிக்கின்ற போது, நான் சாப்பிடுகின்ற போது, நான் கதைக்கின்ற போது, நான் எழுதுகின்ற போது, இப்படி நாங்கள் பேசுவோம் தானே. இப்படி பேசுறதுக்கு எப்படி இங்கிலீஷை நாங்கள் யூஸ் பண்ணணும், எப்படி இங்கிலீஷில் இந்த சென்டென்சஸை கிரியேட் பண்ணணும். வெரி சிம்பிள், ஒரு கஷ்டமும் இல்லை. நான் சொல்லித்தர இந்த பேட்டர்னை பாருங்க. இந்த பேட்டர்னை பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறைய சென்டென்சஸை நீங்களாகவே கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். பேட்டர்ன் இங்கிலீஷ் ஒரு சிம்பிள் வழி, ஷார்ட்டாக கிளியராக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான வழி இந்த பேட்டர்ன் இங்கிலீஷ். ஸோ இப்போ பாருங்க, நான் வருகின்ற போது, நான் போகின்ற போது, நான் சந்திக்கின்ற போது இப்படி கதைக்கிறேன் தானே. இதுக்கு எப்படி இங்கிலீஷ் சென்டென்சஸை கிரியேட் பண்ணுறேன்? இப்படி செய்யுங்க. when I plus ஒரு verb. when I plus ஒரு verb. verb பேஸ் ஃபார்மாக இருக்கணும். when I plus ஒரு verb. ஓகே, அப்போ பாருங்க, when I come நான் வருகின்ற போது, when I go நான் போகின்ற போது, when I study நான் படிக்கின்ற போது, when I meet நான் சந்திக்கின்ற போது. சிம்பிள் தானே. when I watch TV, when I study English, when I meet you, when I sit an exam, when I speak in English, when I go to market, when I help others, when I read a letter, when I read a newspaper, when I study for exam. இப்படி தானே, சிம்பிள் தானே. பாருங்க, when I plus ஒரு verb. அந்த verb எப்படி வரணும்னா ஸ்டெம்மாக வரணும், வினை அடியாக இருக்கணும், அவ்வளோ. ஸோ இது அந்த முன் பகுதி, ஒரு சென்டென்ஸ் முன் பகுதி. இப்போ அடுத்த பகுதி இருக்கு தானே, when I go, பாருங்க, when I go to market, I collect vegetables. இன்னொரு பகுதி இருக்குது, க்ளாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த க்ளாஸ் அப்படி வரணும்னு சொன்னால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரணும். முதலாவது இருக்கிற சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு முன்னுக்கு நாங்கள் என்ன பாவிக்கிறோம். ஸோ ரெண்டாவது பகுதியில் அது க்ளோஸாக வருது, முன்னுக்கு என்ன சொல்கிறோமோ அதை முடிக்கிறதுக்காக அந்த பகுதி, கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அந்த பகுதி. பாருங்க, when I go to market, I collect vegetables. when I go to market இது ஒரு பகுதி. ஸோ அங்கால அதே மாதிரி ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ், I collect vegetables. when I go to market, I collect vegetables. நான் சந்தைக்கு செல்கின்ற போது மரக்கறி வாங்குறேன் நான். சிம்பிள் தான். இதை நீங்கள் இப்படியும் சொல்லலாம், I collect vegetables when I go to market. ரைட், ரெண்டுமே ஒன்று தான். when எப்போவுமே நீங்கள் எப்போது என்று சொல்ல வேண்டிய பகுதி எங்கே இருக்கோ அதுக்கு முன்னுக்கு நீங்கள் பாவிக்கணும். when I read newspaper, I wear spectacles. when I teach English, I use English sentences. when I teach English, I speak in English. when I meet my teachers, I say good morning. when I feel tired, I take a short rest. எனக்கு களைப்பண்டு நான் உணரைக்குள்ள ஓய்வெடுக்கிறேன் நான். ஸோ இதில் ரெண்டு பகுதிகள் இருக்கும், ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ஒன்றுக்கு முன்னுக்கு என்ன வரும்னு சொன்னால் when வரும். when சரியான பொருத்தமான இடத்துல நீங்கள் பாவிக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் when I study English, நான் ஆங்கிலம் கற்கின்ற போது. ரைட், I use English sentences. நான் ஆங்கில வசனங்களை பாவிக்கிறேன் நான். when I learn English, I use English sentences.
right? When I come to school, I meet my teachers. When I come to school, I meet my friends. பாடசாலைக்கு வருகின்ற போது என்னுடைய நண்பர்களை சந்திக்கிறேன் நான். Right? When I feel tired, I take short rest. களைப்பாக இருக்கின்ற போது நான் சிறிது ஓய்வெடுக்கிறேன் நான். When I have any doubts, I clear that. எனக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கின்ற போது அதை நான் கிளியர் பண்றேன் நான், தெளிவாக்குறேன் நான். ஸோ இங்கே 2 பகுதிகள் இருக்கு. இந்த 2 பகுதிகளை நீங்கள் சரியா யூஸ் பண்ணினீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்சஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதுல 2 ப்ரெசன்ட் டென்ஸ், 2 சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்சஸ் வரும். ஒரு சென்டென்ஸுக்கு முன்னுக்கு வென் வரும், அவ்வளோதான். சரிதானே? நீங்கள் சிம்பிளா பயன்படுத்திக்கல. when I come, when I study, when I meet, when I go, when I write, when I come back, when I watch, when I take rest, when I wake up, when I get ready, when I meet my friends, when I go to candy, when I record a video, when I speak in English, when I write in English, when I drive a car. When I drive a car, I don't use mobile phones. நான் வாகனங்கள் ஓடுகின்ற போது மொபைல் போன்ஸ் பாவிக்கிறது இல்லை. இப்படியான சென்டென்சஸ் நீங்கள் சிம்பிளா கிரியேட் பண்ணலாம், சிம்பிளா இங்கிலீஷ்ல பேசலாம். இதுல பாருங்க இந்த பேட்டர்ன் தான். ஸோ இந்தியாவில் ஒரு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், அடுத்தது ஒரு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். நீங்கள் இந்த பொருத்தமானதுக்கு முன்னுக்கு என்ன போடணும்னு சொன்னால் என்னன்ற ஒரு வேர்டை போட்டீங்கன்னா இந்த 2 சென்டென்ஸும் வந்து நெய், ரைட்? 2 கனெக்ட் ஆகிடும், ஒரு சென்டென்ஸ் அது வந்து வரும். ஒரு விஷயத்தை நீங்க சொல்லும் போது இப்படி சென்டென்ஸை கிரியேட் பண்ணி நீங்கள் இங்கிலீஷை வந்து ஈஸியாக பேசக்கூடியதாக இருக்கும். இப்படியான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு நிறைய வரும். நிறைய இடங்களை நாங்கள் இப்படி பேச வேண்டி இருக்கும். ஆகவே இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், நீங்க தெரிஞ்சிருக்கணும். இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்க நீங்கள் ஈஸியாக பேசக்கூடியதாக இருக்கு. நான் பேட்டர்ன் இங்கிலீஷில் நிறைய பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு இந்த டாக் இங்கிலீஷ் வைஸ் சேனலில் தாரேன். ஸோ நீங்கள் எல்லா பேட்டர்னையும் சரியாக லேர்ன் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷில் வந்து கன்வர்சேஷனை மேற்கொள்ள ஸோ இந்த பேட்டர்ன்ஸை எடுத்து அதில் சென்டென்சஸை கிரியேட் பண்ணி சிம்பிளாக நீங்கள் பேசக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் ஒரு பேட்டர்னை சரியாக மார்னிங் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த பேட்டர்னை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த டே ஃபுல்லாக அந்த பேட்டர்னில் வர சென்டென்சஸை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் வேர்ப்ஸை பாடமாக்கணும்னு அவசியம் இல்லை, அல்லது வேறு வேர்ட்ஸை பாடமாகி கொண்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வேர்ப் உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னால் ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க இந்த பேட்டர்ன் ஊடாக. 2 வேர்ப் பண்ணால் 2 சென்டென்ஸ், அவ்வளோதான் விஷயம். என்னடா நான் பேட்டர்னில் இருக்கிற பகுதி சொல்லித்தரேன். இப்போ when I ப்ளஸ் வேர்ப், இதான் இந்த பேட்டர்ன், ரைட்? அங்கால ஒரு க்ளாஸ்ன்றது என்ன? இந்த முன்னுக்கு இருக்கிற பகுதியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வர க்ளாஸ். அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ், அவ்வளோதான். சிம்பிளாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த சென்டென்ஸை கிரியேட் பண்ணி மெட்டாக்களோட கம்யூனிகேட் பண்ணலாம். அதோட நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட கம்யூனிகேட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வடிவாக தெரியும் இந்த சென்டென்ஸ் வந்து ஓகே, இதுல எந்த பிழையும் இல்லை, நீங்களா கிரியேட் பண்ண போற இல்லை. நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற ஒரு சரியான மெத்தட் உண்டு, ஒரு பேட்டர்ன் ஒன்று சொல்லி தந்திருக்கும். ஸோ அதை வச்சு கொண்டு நீங்கள் கிரியேட் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஈஸியாக நீங்கள் சென்டென்சஸை கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரிதானே? ஸோ இதே மாதிரியான ஏராளமான பேட்டர்ன்ஸ் வீடியோஸ் வந்து என்னுடைய டாக் இங்கிலீஷ் வைஸ் சேனலில் வந்து பதிவிட்டுருக்கேன். ஸோ அதையும் போய் பாருங்க, ஏராளமான வீடியோஸ் இருக்குது, உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும். அதோட ஷார்ட் வீடியோஸ் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இப்படியான பேட்டர்ன்ஸில், அதையும் பாருங்க. ஸோ அதனூடாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இங்கிலீஷை ஈஸியாக கேட்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த பேட்டர்ன் இங்கிலீஷை நீங்கள் வழியாக பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் குயிக்காக நீங்கள் பேசலாம். ஒரு தேவை ஒன்று இருக்குது உங்களுக்கு, ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இங்கிலீஷில் பேசணும்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக இதில் போய் பாருங்கள். இந்த பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பேட்டர்னை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஈஸியாக சென்டென்சஸை நம்பிக்கையோட கிரியேட் பண்ணல, நம்பிக்கையோட வந்து பேசலாம். யூ கேன் ஸ்பீக் இன் கான்ஃபிடென்ட்லி without any hesitation, because this one is very important and very clear-cut method to study English, right? So don't worry, English is very easy to learn. For that you should have a method, the easy method. That one is pattern English. So don't worry, be happy, speak confidently in English, achieve your targets. இந்த காணொளியை தொடர்ந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன்.
அதையும் போய் பாருங்க. நல்ல கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷை பேசுங்க. உங்களோட விஷயங்களை அச்சீவ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். காணொலி பிடிச்சிருந்தா காணொலிக்கு லைக் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியோட சந்திக்கிறேன். நன்றி.